ஆனால் உண்மையிலேயே கோடீஸ்வரனாகி பல 100 கல்லூரிகளுக்கு முதல்வராகி அதிபதியாகி இன்றைக்கு நான் பல நன்மைகளை செய்வது என்று வந்திருக்கிற உண்மையான உழைப்பால் உயர்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய அன்பு தம்பி நம்முடைய வெற்றி வீரர் மரியாதைக்குரிய திரு எல்.சி. சண்முகம் அவர்கள் நான் நேசிக்கின்ற வாவுசி அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் சிலைகளை தன்னுடைய சொந்த சிலையில் வைத்திருக்கிறார். எங்கள் திண்டுக்கல் மாநகரத்திலே தன்னுடைய ஒப்பற்ற செலவில் உழைப்பால் அங்கே வந்து சிலையை திறந்து வைத்து எங்கள் ஊருக்கு அர்ப்பணித்திருக்கிறார். என்னங்க திண்டுக்கல் எங்க இருக்கு, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா நான் மனதால் வணங்குகிறேன். இருக்கின்ற குறைகளை கேட்பதற்கு நான் ஒரு மாதத்திற்கு ஒரு அமைச்சரை கொண்டு வர வேண்டும். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் 30 அமைச்சர்களை இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கிறார்கள், இந்த பாராளுமன்றத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கொடுக்கின்ற வேட்பாளர் வேண்டுமா எடுக்கின்ற வேட்பாளர் வேண்டுமா என்று. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் அமைச்சர்களாக இருந்தார்கள். துபாயிலே பல கம்பெனிகளை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய மலேசியாவிலே பல கம்பெனிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான கோடிகள் வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அமைச்சர்களாக இருந்து இங்கிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்களே தவிர நான் சம்பாதித்த பணத்தை கேபிஎம் அவர்கள் சொன்னது போன்று நான் சம்பாதித்த பணத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். புரட்சி தலைவர் கொடுக்கின்ற வாய்ப்பை தான் எங்களை வளர்த்திருக்கிறார்கள். நாங்கள் பேசி இருக்கிறோம். நம்முடைய கேபிஎம் அவர்களும் சீனிவாசன் ஐயா உதயகுமார் எல்லாம் பேசி இருக்காங்க. இருமா இரு 100 நாள் வேலையை உறுதி செய்யணுமா? 100 நாள் இல்லமா 150 நாளாவது உயர்த்தி கொடுக்கப்படும். 150 நாள் முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிக்க போறார். அடுத்து உங்களுக்கு ஓஏபி பென்ஷன் இன்னும் கொஞ்சம் பேருக்கு அதிகமாக்கி தரணும். அதையும் நாங்கள் செய்து கொடுப்போம். உங்க வருவாய்த்துறை அமைச்சர் உங்க இங்கதான் இருக்கிறாரு. யார் சின்னத்துக்கு எந்த சின்னத்துக்கு வாக்களிப்பீங்க? ஒரு தங்கச்சி காட்டல எவர்மா